श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा सदा யதாத்மசத்தாந்த ராமானுஜமுனிம் பஜே. அன்னமயற்புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு சுடி கொடுத்த சுடற்குடிய தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஆனாதீத பிரதேவாம் மங்களம் மங்களாராம் அக்ஷபீடிம் மதுவிஜயனோ பூஜயந்தீம் சதாந்தியாம் பிரத்யக்ஷானுஸ்ராவிதமஹ பிரார்த்தனீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீய சரண ஸ்வாம் சரண்யாம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைக்கு தேதியில நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடல் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில் வெள்ளை விடுசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தவளை உயிர வந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அந்த பாடலை இன்னைக்கு எடுத்துக்கிறோம். இந்த பாடலை பார்த்தா நேத்திக்கு வரைக்கும் மாயனை மண்ணு பாடல் வரைக்கும் முதல் 5 பாடல்கள் அவனை பற்றிய விசேஷங்களை சொல்லித்து, அவனை பற்றி நிரூபணம் சொல்லித்து, மிக்க இருநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் என்கிற அர்த்தவஞ்சக ஞானத்திலே பரவிபவ அந்தரியாமி அச்சாவதாரங்களை ஒவ்வொரு பாட்டிலே சொல்லித்து, நாராயணனே நமக்கே என்று சொல்லி அந்த வைகுண்ட விபூதியை சொல்லிட்டு, பார்க்கடலுள் பயத்துகின்ற பரமன் என்று ஒரு நாமாவை சொல்லி திருப்பார்க்கடலே வியூகமாக இருக்கும் நிலையை சொல்லிட்டு, அதுக்கு ஒரு அவதாரம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓங்கி அளந்த உத்தமன் அந்த அவதாரத்தை பேசிட்டு, அதில் 2 திருநாமங்கள் வருது. வாமனன் ஒண்ணு, திருவிக்கிரமன் ஒண்ணு. அதுக்கு அடுத்த பாசுரத்துல 4வது பாசுரத்துல ஆழிமழை கண்ணா ஒன்னு கைகரவேல். ஆழிமழைக்கு வருணன்னு கூப்பிட தெரியல இவாளுக்கு, ஆழிமழைக்கு அண்ணா. வருண ஜபம் பண்றவா அந்த காலத்துல ஹே அபாம்பதே ஹே ரிசஸ்ருங்கே ஹே இந்திரா ஹே அகஸ்தியா புரோவாதம் ஜனே ஜனய வசாத்வாதம் பிரமாபய சீக்கிரம் தேகி பஜ்ஜஞ்சோம்னு முழங்கால ஜலத்துல நின்று மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவா. அது மாதிரி வருணதேவனை கூப்பிட்டு மழை பெய்யணும், அது இப்படி எல்லாம் பெய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னுடைய கடமையாச்சு, நான் பண்ணிடுவேனே அப்படின்னா, அது கைங்கரிய ரூபமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவாளுக்கு கைங்கரியமா பண்ணணும், எம்பெருமானுக்கு பண்ற கைங்கரியமாக இருக்கணும். ஏன்னா வருணதேவனுக்கு அந்த மாதிரி அவன் பண்றான். அதுக்கடுத்து வருணதேவனை கூப்பிட்டு அந்தரியாமித்துவத்தை முடிச்சுண்டு ஒரு திவ்யதேசத்தை சொல்ல வேணுமே என்று ஆசைப்பட்டார்கள். திவ்யதேசத்தை சொல்ல போகும்போது மதுரா அப்படிங்கிற ஞாபகம் தான் வருது. மதுரா நாமநகரி. அந்த மதுரா எம்பெருமான இருக்கிறவனை சொல்லணும்னு சொல்லி அவளுக்கு நினைப்பு வருது. வெள்ளை விடுசங்கின் பேரரவம் கேட்டிலையோ விஸ்வரூப தரிசனத்துக்காக சொல்றா. இந்த பாசுரங்கள் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, 10 சேர்ந்ததும் ஒரு பகுதி, 6லேருந்து 15 ஆண்டாள் கோவைகளுக்கு உள்ள பயன்களை அழைக்கிறாள் எழுப்பி. எதற்காக 10 பேர்? கிருஷ்ண சக்திக்கு குறைவு அதிகமா, மயக்கம் பக்தி, கிருஷ்ண விரேகம், அதனால மயக்கமாக கிடக்கிறார்கள். இந்த பாசுரங்களை முடிக்கும் போது பலசிருதியை பார்த்தா 7ம் 2ம் 1ம் என்று இருக்கும். இவற்றில் 9ம் 1ம் பிரித்து சொல்றார். விஸ்வரூபம் மலையாளத்துல 4 மணிலேருந்து கரெக்டா நடக்கும். நம்ம ஊர்ல 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் நடக்கும். திருநாராயணபுரம் மேல்கோட்டை போயிட்டா 9 மணிக்கு தான் அவர் எழுந்திருப்பார். சூரிய கிரணம் பட்டு அப்பதான் எழுந்திருப்பார். ஏன்னா செல்ல பிள்ளை, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு நிதானமா தான் சுப்பிரபாதம் பாடி எடுப்புவார். ராத்திரி 7:45 அதை சாத்திடுவா, குழந்தை படத்துக்கு போறான்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி விஸ்வரூபம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஆகும். வெள்ளை விடுசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில், புள்ளும் சிலம்பினகான். இந்த பறவைகள் எல்லாம் நீங்க வந்ததே நேரம் ஆடுதுன்னு தெரியறது. அப்படிங்கும்போது இன்னொரு எவிடன்ஸ், ஒரு சாட்சி சொல்றா. வெள்ளை விடுசெங்கி புள்ளையரையன் கோயிலில் வெள்ளை விடுசெங்கின் பேரரவம் கேட்டிலோ. புல் அரையன் கோ பஷிராஜா, அவருக்கு ராஜா ரங்கராஜா, அவருடைய கோயில். புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விடுசெங்கின் பேரர்வம் கேட்டிலையோ. அந்த சங்கநாதத்தை வச்சு அவரை எழுப்புறதுக்காக சங்கநாதத்தை ஏக காலத்திலே ஏக கண்டமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். முன்னாடிலாம் கிராமங்களில் பார்த்தா அந்த 3 மணி 3:30 மணிக்கு ஒரு கையில் சேரணி மாட்டின்ட்டு ஒரு குச்சியை தட்டின்ட்டு ஒரு சங்கு ஊதிட்டு சுற்றி வந்துட்டு இருப்பா. அப்படியே ஜனங்கள்லாம் எந்திரிக்கட்டும் கொள்ளட்டும், விடிய கால பூஜைக்கு ராடி ஆடுத்து அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருப்பா. இப்போ அந்த மாதிரிலாம் எங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியல. கோயிலில் திருநாளில் சங்கநாதம் ஊதுவா, அதுவும் இல்லை. சில ஊரில் டமரா சத்தம் கொடுப்பா, முரசு, அதெல்லாம் போயிடுது. ஆனால் இப்போ எந்த கோயில்லையும் அந்த மாதிரி சங்கு சகண்டி சப்தம்லாம் கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் மற்ற பல இடங்கள்ல வந்து கூம்பு ஒலிபெருக்கி மூலம் ஏதேதோ சத்தம் வந்துட்டே இருக்கு. நம்ம நடக்க முடியாதனால நம்ம நடத்த வேண்டி வேறு யாராவது நடப்பார்கள். இது ஜீவாத்மாவை எழுப்பினராவது ஒக்கும். காலை நாட்காலை நீராடி எப்பவுமே வெள்ளை விடுசெங்கன் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளா எழுந்திராய், ஏ குழந்தை எழுந்திரு, பிள்ளை அப்படின்னு கூப்பிடுறா. அவளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா. இதுல நேத்து பார்த்த பாசுரங்கள்ல கொஞ்சம் அப்படி லேசா ஒரு பரட்டிட்டு வரணும். நாட்காலை நீராடி திருவாரானம், சந்தியாவந்தனம், தளிகை எல்லாம் காலகாலத்தை செஞ்சுடணுமா. ஏன்னா விடிய காலம் புத்துணர்ச்சியா இருக்கிற நேரம். அந்த நேரம் இந்த ஓசோன் காற்றெல்லாம் படுறது அப்படி இப்படிங்கிறா இல்லையா. நம்ம சாவகாசமா அப்பதான் இருந்து அந்த புத்துணர்ச்சி நேரத்தை பூரா செய்தித்தாளை படிக்க ஆரம்பிச்சிடுறோம். என்னென்னவோ வந்து சேர்ந்துடுறது, அது இடத்த ஆக்கிரமிச்சுன்றது. நல்லதுக்கு பேர் அது வந்து கூடி பூந்துடுறது. பகவத் விஷயம் இவாளுக்கு திருவாரணம் இருக்கிற இடத்துல காலார்த்த திருவாரணம் பண்ணி அவளுக்கு தண்டருட பண்ணியாச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சுது. இவர்கள் வந்து பகவத் விஷய ஞானம் இருக்கு இவாளுக்கெல்லாம், ஆனா பாகவத விஷய ஞானம் தெரியலை. அப்ப இருக்கிறவாளை எழுப்பி என்ன பண்றா, இவ இப்படி சொன்னா எந்திருக்க மாட்டேங்கிறா. புள்ளுஞ்சிலம்பினகான், பறவைகள்லாம் கத்துறது, அது உனக்கு சத்தம் கேட்கலையான்னா, அந்த பறவையெல்லாம் நீங்க வளர்த்திருக்கேள், உலகளந்தான் வரக்கூவாயும் நீ கூப்பிட்டுருக்கேள், உனக்கு அது தரே இதரே உன்னப்பழம் கொண்டு தருவன், உலகளந்தான் வரக்கூவாய், மடக்கிடியை கைகூப்பி வணங்கினாலே, இப்படிலாம் ஆழ்வார் பேசுறார். அதனால அதெல்லாம் உங்க பட்சிகள் நீங்க சௌரியத்துக்கு இப்படிலாம் பண்ணிக்குவேள் அப்படிங்கிற உள்ள இருக்கிறவ. இல்ல இல்ல இல்ல, ஏக காலத்துல எல்லாம் புறப்படுறது. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விடுசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அந்த சங்கநாதம் துவனி அது கேட்கலையா? ஒருத்தர் 2 பேர் ஊதலையே, ஏகண்டமா அத்தனை பேர் ஊதிட்டு பிரதர்ஷனம் பண்ணி ஊதிட்டு வராளே, அது கேட்கலையான்னா. இந்த சங்கு வந்து ஞானத்தை குறிக்கக்கூடியது. துருவனுக்கு அந்த சங்கநாதத்தை வைத்துத்தான், சங்கத்தை வைத்தான் நாரதர் வந்து வாக்கிலே துவாசாட்சரத்தை எழுதினார். அதிலிருந்து அவனுக்கு ஞானம் பிறந்தது. துருவனுடைய ஸ்துதிங்கிறது விஷ்ணு புராணத்துல மிக முக்கியமான விசேஷம். அது மாதிரி அந்த சங்க சத்தங்க கேட்கலையா உங்களுக்கு? அது கேட்டுக்கூடா எந்திரிக்கூடாதா அப்படின்னு சொல்லி திருப்பவும் ஒரு சான்று கொடுக்கிறார்கள். நாட்காலை நீராடி திருவாராரங்களை முடித்து உடனே எந்திரிக்கிறோன்னா ஒரு திடுக்கிறதா செய்தியை சொல்லுவோமேன்னு சொல்லி பேய்முலை நஞ்சு அப்படின்னு ஆரம்பிச்சா. அவ சொல்லிட்டா பேய்முலை நஞ்சு, அதான் முடிஞ்சு போன விஷயம். அப்புறம் கள்ளச்சகடம், அது முலை வரவு தாழ்ந்தது என்று கோபத்திலே காலை உதைச்சான். வண்டி வந்து சகடம் சின்ன பின்னமா போச்சு, ஆவிர் பாவம் கொண்டு சகடம் போயிடுது. அதெல்லாம் பழையது, நமக்கு தெரிஞ்சதானே. கிருஷ்ண விருத்தாந்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிறது. இது
கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. சரி, என்ன பண்ணணும்? வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளம், பார்க்கடல் வெள்ளம், அரவு. இங்க அரவுங்கிறது பாம்பு, அங்க பேர் அரவம் அப்படிங்கிறது சத்தம். இங்க அரவுங்கிறது பாம்பை குறிக்கிறது. வெள்ளை வெள்ளத்தை பாம்பு சயனித்துக் கொண்டிருக்கிறானே, அது ஒரு குளிர்ச்சி. வித்து வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்து. அது ஒரு வித்துலேருந்து தான் செடி வரணும், மரம் வரணும், கொடி வரணும், எல்லாம் வரணும். அப்புறம் அதுலேருந்து போக்கியங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். வாமனாவதாரத்தில் போய் மகாபலி கிட்ட யாரும் கேட்கும்போது சொன்ன ஆலமர் வித்தின் அருங்குரலானான். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு எவ்வளோ பெரிய விதை இருக்கும்? திருவுண்டு தான் இருக்கும். அது மாதிரி பார்க்கறதுக்கு சின்ன பையனா இருக்கான். அவன் கேட்க போற விஷயம் பார்த்தா நிச்சயம் நம்ம எல்லாரையும் கொண்டு தலையிடுவான்னு நினைச்சுட்டான். ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். பிரகலாதனுடைய பேரன் மகாபலி. பிரகலாதனுக்கு எம்பெருமான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய வம்சத்தர்களை யாரும் கொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால மகாபலிக்கு 3வது அடி கேட்டு அவன் தலையிலே இழுத்தி பாதாள லோகத்திலே அழித்து வைத்தார். இந்த நேரத்தில் அந்த கால நேரத்தை வீணாக்கி கூடாதான். அந்த ஆத்துக்கு காரணம், ஜெகத்துக்கு காரணம் வித்து. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து. முனிவர்கள் யோகிகள் யாருன்னா யோக சீலர்கள், கைங்கரிய சீலர்கள். மெல்ல எழுந்து காலையில எந்திருக்கும் போதே, படுக்கை தள்ளிட்டு எந்திருக்கும் போதே 7 தடவை ஹரிநாம சத்தியர் சொல்லணுமா. ஹரிர் 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 ஹரி அப்படின்னு. அந்த ஹரிநாமத்தை சொன்னா ஹரிஹரதி பாப்பானி திட்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாபிசம் சிருஷ்டோ தகத்யேவஹி பாவகா அப்படின்னு ஹரிநாமத்தை சொல்லி கஜேந்திர மோட்சத்தை நினைச்சுண்டு எழுந்திருக்கணுமா. எத்தனை பேர் அப்படி பண்றா தெரியாது. அந்த ஹரிநாமத்தை சொல்லிட்டு வராளே, அது ஒரு பெரிய முனிவர்கள் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரளவும் உள்ளம் புகுந்து குளிர்றது. வெளியில பனி குளிர், இவா சொன்னதுல உள்ளம் குளிர்றது. இந்த முனிவர்கள் யோகிகள் யாருன்னு பார்த்தா முனிவர்களும் யோகிகளும் யோக சீலர்கள். ஒரு இடத்துல ஒரு உபன்யாசம் நடக்கிறது. மெல்ல எழுந்து பைய மெல்ல, இதெல்லாம் இடைச்சியர் சம்பாஷணை. நம்ம என்ன சொல்றோம்? நிதானமா பார்த்து ஜாக்கிரதை அப்படிம்போம். கோவில் உபன்யாசம் நடந்துட்டே இருக்கும். சந்தனம் அரைக்கிறவன் அங்கேயே நின்றுட்டு இருப்பான், இங்க உட்காந்து கேட்க மாட்டான். இந்த பூமாலை தொடுக்கிறவன் அங்கேயே இருந்து தொடுத்துட்டு இருப்பான், இங்க வர மாட்டான். எல்லாத்துக்கும் எல்லாரும் வர முடியாது. உற்சவங்கள்ல பார்த்தா தாயார் அழட்டிக்காம வீட்டிலேயே அப்படியே அந்த அந்த உற்சவம், எந்த உற்சவமா இருந்தாலும் படிதாண்டா பத்தினி அப்படி மூல சாதம் உள்ள அந்த கொலு மண்டபம், இல்லை மூல சாதம் பங்குனி உத்திர மண்டபம், இல்லை ஊஞ்சல் மண்டபம், உடனே உள்ள போயிடுவான். வேலை இருக்காது. ஆனா வீட்டுல பொம்மநாட்டியலுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி தாயார் மாதிரி இல்லை இவர். இவர் குளிர்ச்சி அவ்வளவு நின்றுட்டே இருப்பார். காலையில 3:45 மணிக்கு பெருமாள் புறப்பாடுன்னா ஏகாசி உற்சவத்துல நின்றுட்டே இருப்பார். பூச்சாத்து உற்சவமா நின்றுட்டே இருப்பார். ஆனா ராத்திரி ஆஸ்தானத்துக்கு போற வரைக்கும் மத்தவா மாறிட்டு இருப்பா. அர்ச்சகா குரூப் மாறுவா, பரிஜாரா குரூப் மாறுவா, தலிகாரா மாறுவா, வாத்தியக்காரா மாறுவா, எல்லாரும் மாறுவா. ஆனா இவர் மாறவே முடியாது. இவர் அப்படியே நின்றுருக்கணும், நின்றுட்டே இருப்பார். ராமாயணத்தில் இந்த ஜனங்கள்லாம் என்ன எதிர்பார்க்கிறான்னா, இந்த திருப்பி இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வர்றது. ஒரு பொண்ணுக்கு வசிஷ்டன் தேதி வச்சான், விஸ்வாமித்திரன் கூட இருந்தான், ஜனங்கள் ஆமோதனம் பண்ணாங்க, தகப்பனார் விருப்பப்பட்டான், எல்லா இதுவும் ஆயிடுத்தே. விடிஞ்சா பட்டாபிஷேகம் தள்ள ஏறிடுமே, அதுவே விக்னம் ஆயிடுத்தே. நாம என்ன அபலைகளாச்சு, நமக்கு எப்படி நடக்கும்? அந்த அயோத்தி ஜனங்கள்லாம் நினைக்கிற இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராபிரதானனம். அந்த ராமபிரானை சத்ருஞ்சயன் என்கிற அவன் பட்டத்து யானை மீது அமர்ந்து இருவரும் குடைகவிக்க அந்த ஊர்வலத்தில் வர்ற காட்சியை நாங்க பார்க்க தயாரா இருக்கோம்.
அப்படின்னு சொல்லி அவெல்லாம் எதிர்பார்க்கிறா. நம்ம எந்தெந்த கைங்கரியம் பண்ணணுங்கிறா. எந்தெந்த கைங்கரியம் பண்ணணும் அவனுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல எல்லா ஸ்லோகம் சொல்லிட்டு மா சுச்ச அப்படின்னா கிருஷ்ணர். கவலைப்படாதே அப்படின்னார். நீ ஒன்றும் கவலைப்பட கூடாது. இவன் ஏற்கனவே 1000 கவலையில இருக்கான். அது அப்படி ஆயிடும், இது எப்படி ஆயிடுன்னு. கவலைப்படாதே அப்படின்னு யாரை காமிச்சானா, வைகுண்டநாதனை காமிக்கல, இவன் வைகுண்டத்துக்கு போயிடுவான். என்னைய தன்னையே காமிச்சான். ஒரு 4 வேஷ்டியும் ஒரு கையில ஒரு தார் குச்சியும் தலையில கட்டின தலைப்பாய வச்சு இதை நம்பு மா சுச்ச உன்னை நான் காப்பாத்து. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வவேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுச்ச. ஓம் நவாச கிருஷ்ணருடைய சரமஸ்லோகம். உன்னை நான் காப்பாத்துறேன். எல்லா தர்மங்களையும் கைவிட்டுன்னா என்ன அர்த்தம்? பலனை எதிர்பார்க்காம என்ன செய்யறதுன்னா, நீ இளநீ ஊனி வைக்கிற, ஒரு குடத்தை வெட்டி வைக்கிற, ஒரு பள்ளிக்கூடம் கட்டி வைக்கிற, இதெல்லாம் யாருக்கோ பயன்பட போறதுன்னு நினைச்சிட்டு பண்ணணும். இதெல்லாம் எனக்கே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி பண்ணா அது பலனை எதிர்பார்த்து பண்றது. பலனை எதிர்பார்க்காம நிஷ்காமியமா பண்ணணுமா. அப்படி பண்ணாதான் அதுக்கு பரவாது. திருவாராயணத்தில் தோஷம். திருவாராயணம் பண்றோம், 2 மணி நேரம் சட்டம் சொல்லியிருக்கு, 2 திருவாராயணம் பண்ணணும்னு. அவ்வளவுக்கெல்லாம் இங்க யாரும் காத்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை. திருவாராயணத்துல அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ முடிஞ்சதோ பண்ணணும். திருவாராயணம் எம்பெருமானுக்கு தீர்த்தம் சேர்த்து அதை சேர்த்து ஒரு புஷ்பம் சேர்த்து ஏதோ ஒன்று சொல்லி உள்ளத்திலே எல்லாம் பாவனையில பண்ணிட வேண்டியது. மாமேகம் சரளம் பிரஜ. பற்று. பற்றுன்னா இங்கே போய் மூலஸ்தானத்தை போய் கீழே உட்காந்துட்டு குழி தோண்டி உட்காந்துட்டு அவங்க காலை பிடிச்சிட்டு ஆட்டுறதா? உள்ளத்துல பற்ற வேண்டும். அவனுக்கு நான் சொல்லுவா, மடிதடவாத சோறு, சுருள் நாராத பூ, சுண்ணாம்பு தடவாத சந்தனம். இந்த மடி தடவாத சோறு அப்படிங்கிறது, ஒருத்தர் விருந்தாளி வரார், அவரை வரவேற்றாச்சு, அர்க்கிய பாத்தியம் கொடுத்தாச்சு, இலை போட்டாச்சு, சாதம் போட்டாச்சு, போக்கியமா சாப்பிட்டார், அனுப்ப வேண்டியதானே. அவர் மடியை தடவை பார்க்குறார், ஏதாவது கொடுத்துட்டு போகலாமா அந்த பிரயோஜனத்துக்கு. அப்போ அந்த கைங்கரியங்கிறதுக்கு பேரே வீணா போயிடுது. பகவத் கைங்கரிங்கிறது பாகவத கைங்கரிங்கிறது வீணா போயிடுது. மடி தடவாத சோறா இருக்கணும், எதிர்பாராத பலனை கொடுக்குற சோறாக இருக்கணும். அது மாதிரி சுருள் நாராத பூ. கண்ணனும் பலராமனும் மதுரைக்கு போகும்போது மாலாக்கார 2 மாலையை கொடுத்து போட்டுன்னு போங்க அப்படின்னாரு. அது சுருள் நாராத பூ, எது எதிர்பார்க்கல. அங்கிருந்த கூனி கொஞ்சம் சந்தனத்தை கொண்டு மேலெல்லாம் பூசி விட்ட அந்த கூனை எடுத்து விடேன்னா, கண்ணன் அவருடைய கால் கட்டை பிடிச்சிட்டு மோவாய கட்டை பிடிச்சி நிமித்து விட்டான், கூன் நிமிந்து எடுத்து. அதுதான் சுண்ணாம்பு தடவாத சந்தனம். இந்த மாதிரி நிஷ்காரியமாக பண்ணணுமா. மாமேகம் சரணம் பிரஜ, உன் உள்ளத்திலே என்னை பற்று. 4 குணங்களை சொல்லியிருக்கா. வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்துவம், சௌலபியம். வாத்சல்யம் எம்பெருமான்ட்ட என்ன இருக்கு? குற்றங்கண்டு வருவாமைக்கு, நம்மளுடைய தோஷங்கள்லாம் கண்டு வருவாமைக்கு வாத்சல்யம். சௌசீல்யம், சுவாமிக்கு அல்லாமல் வேறு ஒருவரிடம் இவன் போகமாட்டானுங்கிறது சௌசீல்யம். சுவாமித்துவம், நாம் சேஷன் அவர் சேஷி. சுவாமியா இருக்கிறான் திருவரந்த எம்பெருமான். அஞ்சேல் என்று கவித்த கை, நீண்ட நெடுமுடி, கிரீடம், அவ்வளவு பெரிய கிரீடம், புன்சிரிப்பு போல திரு அதரங்கள், பத்மத்திலே அழுந்தின பாதங்கள். இந்த 4 தான் வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்துவம், சௌரபியம் கண்டு பேறு வருவதற்கு. ஏன்னா எம்பெருமான் யாரையும் வித்தியாசம் பண்ணி பார்க்கல. அயோத்தியா காலத்தில் ராமர் போகும்போது குகப்பெருமாளை பார்க்கும்போது தம்பினார், சுக்ரீவனை பார்த்தா தம்பினார், விபீஷனை பார்த்தா தம்பினார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான் மட நோக்கி உன் தோழி என்று ஒழிந்தலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணான் என் திருவடி அடைந்தேன் அணிவழியில் திருவரங்க தம்மானே அப்படின்னு விபாகமர பழகுதல் தான் சௌலபியம். மண்ணு வடமதுரை மைந்தரை, இந்த மாயனை விட்டுருங்க. மண்ணு வடமதுரை மைந்தனை மதுரையார் மன்னன் நடைநடை தொட்டெங்கும் மதுரை புகுத கனாக்கண்டேன். மதுரையார் மன்னன் தான் மண்ணு வடமதுரை மைந்தரை.
தூய பெருநீர் யமனை துறைவன், கருப்பான யமனை, இந்த கருப்பா இருக்கும் யமனை, இவனும் கருப்பா இருப்பான். இவன் தினந்தேனும் தீர்த்தமாடல அந்த கருப்பு யமனைக்கு போயிடுத்தா, யமனையில தீர்த்தமாடல யமன கருப்பு இவனுக்கு ஓட்டிடுத்தா தெரியல. ஆயிரகுரத்தில் தோன்றும் மணிவிளக்கு, பகல் விளக்கு போல் இல்லாம இரா விளக்கு சுவாமித்துவம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், சௌலபியம் எளிமை, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இந்த 4 பேர் இருக்கா. இந்த இப்ப மாயனை கொண்டு வரணும். மாயன் வைகுண்டநாதன் தான் அதெல்லாம் பண்றான். மாயனை செப்பு, மண்ணு வடமதுரை மைந்தனை செப்பு, தூய பெரு எவனை துறைவனை செப்பு, ஆயிரகுரல் தேள் தோன்றும் மணிவிளக்கை செப்பு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை செப்பு, தீரில் தூசாகும் செப்பேறுவோர் எம்பாவாய். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா. இப்போ இந்த பாடலை பற்றுக, அற்றால் தான் மோட்சம் கிடைக்கும், வைகுண்டம் கிடைக்கும். ஒரு புடவை காலமும் நிறையும் காலாழும் நெஞ்சடியும் கண் சுழலும் என்று மயக்கமாக கிடக்கிறவர்களை எழுப்புகிறார்கள். கிருஷ்ணனுடைய பிரீதி காரணமாக சயனித்துக் கொண்டவர்களை எழுப்புகிறார்கள். புல்லுஞ்சிலம்பினகான் விடியற்காலையில் எழுந்திருப்பதாக சொன்னேன், இன்னும் உறங்கலாமோ என்கிறார்கள். நீங்கள் சொன்னதை வேதவாக்காக கொள்ள முடியுமா? நாங்கள் உணர்ந்து வந்ததே போதாதோ? அப்புறம் கோழி அழைத்தனகான் அப்படிங்கிற, கோழி எப்ப கூவுறது, எப்ப எழுந்திருக்கிறது? ஆனா இப்ப வேலை நேரங்கள்லாம் பார்த்தா வித்தியாசமா ராத்திரி 2லேருந்து காலைல 10 வரைக்கும் வைக்கிறா. 10லேருந்து அப்புறம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வைக்கிறா. அப்புறம் 6லேருந்து விடிகாலம் 4 மணி வரைக்கும் வைக்கிறா. எந்த உஷத்காலத்தை பிடிச்சுக்குவா? எந்த கோழியை தேடிட்டு போவா விடிஞ்செடுத்துங்கிறதுக்கு? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது காலப்போக்கு. இதெல்லாம் உங்களுக்கு உறக்கமே கிடையாதா? நீங்கள் உணர்ந்திருப்பது விடுந்தமைக்கு அடையாளம் என்று புல்லுஞ்சிலம்பினவான் அறிவற்றவையால் பட்சிகளும் கிளம்பி இறை தேடி செல்கின்றன, இதில் அடையாளம் போதாதோ என்று கேட்டார்கள். பட்சிகள் உங்களுடைய பேரொழியினால் விழித்து கொண்டு கிளம்பியிருக்கிறது. நீங்கள் பிறந்த ஊரில் பட்சிகளுக்கு உறக்கம் உண்டோ? காலை எழுந்திருந்து கரிய குருவி கடங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ என்பதல்லவோ உங்கள் வார்த்தை. வேறு அடையாளம் சொல்லுங்கள். புள்ளரையன் கோவிலில் அது கிடக்கட்டும். திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்கு ஊதுவதும் உன் காதலே கேட்கவில்லையா? என்ன வேடிக்கைன்னா, எம்பெருமானா எல்லாரும் திருப்பள்ளி எழுச்சி பண்ணா. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே விஸ்வாமித்திரர் பண்ணார். அரவணையாய் ஆயரேரே அம்மா முன்ன துயிலடாயேன்னு பெரியாழ்வார் பண்ணார். இவர் ஆண்டாள் நாச்சியார் பின்னால துயிலட பண்றா. இந்த பாகவதால யாராவது துயிலட பண்ணியிருக்காளா? கதிரவன் கொண்ட சிகர வந்தனைந்தான்னு தொண்டரை பெரியாழ்வார் பண்ணார். அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு யாரு துயில் எழுப்புறது? ஆண்டாள் பண்ணினான். புள்ளரையன் கோயில் ஒவ்வொருத்தரா போய் எழுப்பிட்டு வரா. தனியா போய் நம்ம அனுபவிக்க கூடாது, எல்லாரும் சேர்ந்து போகணும்னு. திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்கு ஊதுவது உன் காதலியை கேட்கவில்லையா? புல் என்று பட்சிராஜன் கருடன், புல்லரேன் கருடனுடைய சுவாமியான நாராயணன். புல் என்று பட்சிகளை சொல்வதாக கொண்டு அவர்களுக்கு அரசனான கருடனுக்கு சுவாமியான சர்வேஸ்வரனை புல்லரையன் கோ என்று குறிப்பதாக கொண்டு அவருடைய இருப்பிடத்தில் என்று பொருள் கொள்ளலாம். சர்வேஸ்வரனே கிருஷ்ணனாக அவதரித்திருக்கும் போது அங்கு நாராயணனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குமா? இருக்காது. ராமபிரான் அவதரித்த போதும் ரங்கநாதன் அங்கு எழுந்தருளி இருந்ததை போல் இங்கு ஒரு கோயில் உண்டாக குறையில்லை. புல்லரையன் கோயில் என்று கிருஷ்ணனுடைய கிரணத்தை குறிப்பதாகவும் கிருப்பையை குறிப்பதாகவும் கொள்ளலாம். புல்லரையன் தருவாளை கொண்டு சர்வேஸ்வரனை நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. ராமானுஜன் ராமனுக்கு தம்பி என்று சொல்வது போல் ராமனையும் லக்ஷ்மண பூர்வஜன் என்று லக்ஷ்மணனுக்கு தமையன் என்று சொல்லி வேண்டியிருக்கிறது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று சொல்லப்பட்டதாலே வேதாத்மாவான கருடனை முன்னிட்டு கொண்டு பகவத் விஷயத்தில் எழுகிறார்கள். வெள்ளை விடி சங்கு விடுத்திருப்பது விடிந்தமைக்கு அடையாளமாகிவிடுமா என்றார்கள். விடிந்து விட்டது, எழுந்திருங்கள் என்று அழைக்கும் சங்காயிற்றே என்றார்கள். சாமங்கள் தோறும் கோயிலில் முறையாரை அழைக்கும் சங்கொலி இருக்கலாமே, அதை கொண்டு பொழுது விடிந்தது என்று எப்படி நிச்சயிப்பது என்கிறாள். பேரறவம் விடிந்தபின் ஒலிக்கும்
பேரொளி என்றோ இப்போது ஒலிப்பது, பாஞ்சஜன்ய துவனியினால் அதிகமாகவென்றோ முழக்கம் இருப்பது, உன்னுடைய தூக்கத்தையும் தவிர்க்கக்கூடியதாகவென்றோ முழங்குகிறது என்கிறார்கள். வெள்ளை விடி சங்கு, சங்கின் வெளுப்பை சொல்லுகையாலே சங்கத்தை ஊதும் போது முகமுத்திரையும் சங்கின் வெளுப்பும் இவர்களுக்கு உத்தேசியமாயிருக்கிறது. வெள்ளை விட சங்கு இடங்கையிற் கொண்ட விமலன் பூங்கோல் திருமுகத்து மடு தூதிய சங்கொலியும் என்று வெள்ளை விடு சங்கேந்திய விமலனை காண அச்சங்குலியை கேட்கவும் ஆசைப்படுபவள் என்றோ இவள். இவள் இப்படி சொல்ல பதில் சொல்லாமல் கிடந்தாள். பிள்ளாய், பகவத் விஷயத்திலே புதினமாகையாலே பகவத் அனுபவத்தின் இளைநிலமான பாகவத சம்சிலேஷத்தின் இனிமையை நீ ஆசைப்பட வேண்டாமா? கிருஷ்ண சம்சிலேஷத்தாலேயா நாம் நிற்கிறோம்? உன்னுடைய பேச்சை தாரகமாக கேட்டு கிடக்கிற என்னை பிள்ளாய் என்று நீங்களல்லோ பிள்ளைகள் என்றார். பிள்ளாய் எழுந்திரா என்று பதில் சொல்வார்கள். அடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயன் ஆவதே என்று அடியார்கள் குடாங்களை உடன் கூடுவதென்றுகளோ என்றும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனே என்று நம் பூர்வருடைய வார்த்தை அப்படி இருக்கிறது. அதனாலே ஒருவரை எழுப்பிக் கொடுக்கிறார்கள். உறைந்திருக்கிற உங்களை யார் எழுப்பினார்கள்? உணர்ந்திருக்கிற உங்களை யார் எழுப்பினார்கள் என்று கேட்டாள். பேய்முலை, எங்களை ஒருவரை எழுப்பவில்லை. விஷயத்தை விடிய காலையிலே பகவத் பக்தர்களோடு ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் தண்ணீரை கேட்டு எழுந்திருந்தோம் என்றார்கள். பேய்முலை நஞ்சுண்டு, எம்பெருமானுக்கு வந்த பேராபத்தை கேட்டிலையா? பெரியாரவர்கள் சம்பந்தம் உடையவளாயிருந்தும் இன்னும் உறங்குகிறையே என்றார்கள். இவள் சடக்கனை எழுந்திருக்கைக்காக பேய்முலை நஞ்சுண்டு என்றார். பகவான கிருஷ்ணன் அந்த பூதனையின் ஸ்தனத்தை இறுக பிடித்து கொண்டு கோபத்தோடு கூடியவனாய் உருடன் சேர்த்து குடித்தான் என்று பாகவதத்திலே வருகிறது. பெற்றதாயும் உதவாத திசையிலே தனிய வந்த பூதனையை கொன்றது. பேய்முலை நஞ்சு உண்டு. இவன் பயப்படுக்கைக்காக சொன்னார்கள். அது விரோதி போகப்பட்டதே, அதெல்லாம் போயிடுது அப்படின்னா. இவள் பலம் கெடுகைக்கு காரணமாயிற்று. கள்ளச்சகடம் பேயாவது ஆராய்ந்து கொள்ளலாம். நானே ரஷ்யாக வைத்த சகடமல்லவோ நலிய வந்தது என்கிறார்கள். அசுர ஆவேசம் பெற்ற வண்டியாகையாலே கள்ளச்சகடம் என்கிறது. கலக்கழிய காலோச்சி, வண்டியானது கட்டடியும்படியாக திருவடிகளை உதைத்து முறைவரவு தாழ்ந்ததென்று மூறி நிமிர்ந்த திருவடிகள் பட்டு முறிந்தது. இதுவும் அவருடைய பயங்கடுகைக்கு காரணமாக வந்துவிடுது. வெள்ளத்தரவில் துயிலம் வந்த வித்தினை. சரி, இவ்வுபாயங்கள் ஒன்றுமில்லாத இடத்தில் பரிவனான திருவனந்தாழ்வான் மேலே கண்விடப் பெற்றதே என்று சந்தோஷிக்கிறார்கள். வெள்ளம் திருமேனி மென்மைக்கு தக்கபடி குளிர்ச்சியை உடைத்தாயிருக்கை அறவில் அந்த நீர் உறுத்தாமைக்காக மென்மை குளிர்த்தி வாசனை முதலியவற்றை இயற்கையாக உடைய திருவனந்தாழ்வான் மேலே கண்ணவர்ந்தபடி அரவு ஆங்கார வாரம் அது கேட்டு அடலு விழும் அரவு என்கிறபடி விரோதிகளை தன் மூச்சு காற்றாலே பொடிபடச் செய்பவனாகையாலே பயப்பட வேண்டியது என்று பாவம். துயில் அமர்ந்த ஜெகத்திரட்டின சிந்தை சேர்ந்து கொண்டு கிடக்கை ஒரு ஆசிரியருடைய ஹிருதயத்தை கிடைக்க பெறுவோமா என்று மனோதித்து கிடக்கிறபடி பிராட்டிமார்களின் போகத்தையும் நினையாமல் இருக்கிறான். வித்து என்று சொல்கிறார். அவதாரங்களுக்கெல்லாம் விதையாய் இருப்பவன். வேதமும் அனந்தம் என்று பகவானுடைய கணக்கற்ற அவதாரங்களை அனுபவித்து சமுத்திரேந்தம் என்ற அவதாரங்களுக்கு மூலபூதனான ஷீராப்தி நாதனிடம் ஈடுபட்டது. இவர்களும் பேய்மலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கரக்கழிய காலோச்சி என்ற அவதாரத்தை அனுபவித்து வெள்ளத்தரவில் துயிலம் வந்த வித்தினை என்று அவதாரங்களுக்கடியான ஷீராப்திநாதனை பேசுகிறார்கள். வெள்ளத்து வித்தினை வித்தை வரைக்கைக்கு நீரிலே சேர்ந்தா போல இருக்கை என்று 4000படி. வித்துன ஜகத்காரண பூதன் உள்ளத்து கொண்டு அறவத்தமிழையினோடும் அழகிய பார்க்கலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்கிறபடியே திருப்பார்கடலோடும் திருவனந்தாழ்வானோடும் பிராட்டியோடும் தங்கள் நெஞ்சேக்கே கொண்டு உள்ளத்து கொண்டு மதுகைடவாதிகள் இல்லாத இடம் பனிக்கடலே நீராடி உண்டான விடாய் தீர மனக்கடலே கொண்டு என்று 2000படி முனிவர்களும் யோகிகளும் பகவானுடைய குணங்களை
மரணம் செய்து கொண்டே இருப்பவர்கள் முனிவர்கள், எப்போது எம்பெருமான் கூட இருந்து அவர்களுக்கு அடிமை செய்பவர்கள் யோகிகள், இங்கு உறங்குபவர்கள் முனிவர்களைப் போல இருப்பவர்கள், எழுப்புகிறவர்கள் யோகிகள் போன்றவர்கள். வைகுந்த தமரரும் முனிவரும் என்கிறபடி பரமபதத்தில் உள்ளாரும் இரண்டு விதமாக இருப்பார்கள். எம்பெருமான் திருவாய்ப்பாடில் அவதரித்தவுடனே வைகுந்த அமரரும் முனிவரும் இங்கு வந்து அவதரித்திருக்கிறார்கள் போலும். மெல்ல எழுந்து கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு நோவு வராமல் எழுந்திருக்குமா போலே இவர்களும் அந்தரியாமி பகவானுக்கு ஒரு தீங்கும் வராமல் நிதானமாக எழுந்திருந்து, மெல்ல எழுந்து, அவசரப்படாதே, கையை ஊனிக்கோ, நிதானமா எழுந்துரு அப்படிங்கிறார். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் தேவசுரனாய இரண்ய கசிபுன் கிங்கரர்களெல்லாம் பாலனானந்த பிரகலாதனை கீழே தள்ளினார்கள். தள்ளப்பட்ட அவனும் ஹரியை நெஞ்சினால் தரித்து கொண்டு கீழே விழுந்தான். விஷ்ணு புராணம். பிரகலாதாழ்வானைப் போலே பெரிய கற்களோட கட்டி மலையில் நின்றும் கீழே தள்ளினார்கள். அவன் தன்னுடைய நோயை பொருட்படுத்தாமல் எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்றும் பலத்தாலே தன் கைகளாலே மார்பை புதைத்து கொண்டு எம்பெருமானே நோக்கியருள வேணும் என்றார் போலே இவர்களும் சர்வேஸ்வரனுடைய சௌகுமாரியத்தை கண்டு அஸ்தான பயசங்கை பண்ணி மெல்ல எழுந்திருக்கிறார்கள். ஹரி என்ற சர்வ பாபங்களையும் போக்குபவன் என்பதை உணர்த்தும் அவனுடைய திருநாமத்தால் அறிதலாம். அரிது ஹரதி பாப்பாரி துட்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாவிசம்ஸ்ருட்டோ தகத்தியவகி பாவகா. கெட்ட மனமுடையவர்களாய் நினைக்கப்பட்டாலும் ஹரியானவன் அவருடைய பாபங்களை போக்கடிக்கிறான். விருப்பமில்லாமல் தொடப்பட்ட அக்னியும் கொளுத்தும். இவர்களுக்கு பாவம் என்னது? கிருஷ்ணனுக்கு அசுரர்களுக்கே வரும் தீங்கு ஆபத்துக்களை அவனே போக்கி அருள வேணும் என்று மங்களாசாசனம் செய்கிறார்கள். ஹரி 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 என்று சொல்லி என்னும் அனுசந்தானத்திலே பேரரவும் ஆயர்பாடி முழுவதும் இந்த ஒலியேயாய் இருக்கை உள்ளம் புகுந்து குளிர்ந்து படுக்கையின் கீழே வெள்ளம் புகுந்தார் போலே திருநாமம் செய்வழியே புகுந்தது, நெஞ்சை குளிரச் செய்தது. அவன் அவர்கள் தெருவிலே புகுந்து அவர்களை ஆனந்திப்பிக்கிறார் போலே கிருஷ்ணனை பிரிந்து புண்பட்டு கிடக்கிற எங்களுடைய நெஞ்சை அவனுடைய திருநாம சங்கீர்த்தன துவனி ஆனந்திக்கிப்பித்தது. ஆகையாலே நாங்களும் எழுந்திருந்தோம், நீயும் எழுந்திருப்பாயாக என்கிறார்கள். அருமையான இந்த பாசுரம். அதற்கடுத்து கீசு கீசு என்று சொல்லி பற்று அற்றால் தான் எம்பெருமானை மோட்சம் வைக்க முடியும். பற்று நீங்க வேண்டும். அற்றது பற்றனில் உற்றது வீடுயில் செற்றுவே மண்ணில் அற்றது பற்றே. எம்பெருமானுக்கு அவ்வளவு உற்சவங்கள் ராமனாக கிடந்தும் காட்டிலே என்ன பாடுபடுகிறானோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் கோசலை. அதை தேற்றினாள் சுமத்திரை. ஆனால் அவனுக்கு உலகம் மாயாவாதம், தாம் உழவார்களும் அறிவு வேட்டிக்கு உருவம் போலே, மேகங்கள் ஆச்சாரியருக்கு போலே, ஊழிய முதல்வன் பத்மநாபன் ஆடியுட்புக்கு உருவம் போல் என்பது மேகங்கள் ஆச்சாரியர்களைப் போலே ஊழி முதல்வன் பத்மநாபன் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா நிலையில் இன்றைய தலைவர் அவருக்கே அன்னவர் சரண் நாங்களே. எனவே காட் ஃபேரிங் இல்லாமல் காட் லவ்விங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பினாலேயே நம்ம எல்லாம் அறக்கட்டுகிறான் எம்பெருமான். அதோட நாளைய தினம் கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பாசனத்தை அனுபவிப்போம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் சத்திய பிரஜாபை பரிவாரயந்தாம் யாயேன மார்கேன மகிம் மகேசா பிராமணேபிய சோமஸ்த நித்தம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அடியே சீனிவாச ராகவன் ராமானுஜதாசன்.